வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்காக இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தொடர்ந்து இணைந்து செயல்படும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக தில்லிக்கு செல்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய். பிரதமர் மோடி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோரை சந்திக்க திட்டம். ஈரான் போரில் தோல்வியடைந்தால் கூட ஊடகங்கள் நமக்கு எதிராக போலி செய்திகளையே வெளியிடும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கான முதலாவது தகுதி சுற்று போட்டி. குஜராத்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய பெங்களூரு அணி. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்காக இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தொடர்ந்து இணைந்து செயல்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் செனட்டர் பென்னி வாக்கை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் விநியோக சங்கிலி மீள்திறனை உறுதி செய்தல் போன்ற துறைகளில் இந்தியா, ஆஸ்திரேலியா இடையே வளர்ந்து வரும் விரிவான மூலோபாய கூட்டாண்மை குறித்து தாங்கள் விவாதித்ததாக கூறினார். சுதந்திரமான, திறந்த, பாதுகாப்பான மற்றும் வளமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்காக இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தொடர்ந்து இணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று தில்லிக்கு சென்று பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்திக்க உள்ளார். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக இன்று தில்லிக்கு செல்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய். காலை 9:30 மணிக்கு தனி விமானத்தின் மூலம் இன்று சென்னையிலிருந்து தில்லிக்கு புறப்பட்டு செல்கிறார். அவர் தில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு செல்கிறார். இதன் பின்னர் பிரதமர் மோடி, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோரை சந்தித்து பேச உள்ளார். மேலும் தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகிற திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவில் பங்கேற்கிறார். ஈரான் போரில் தோல்வியடைந்த அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாலும் கூட ஊடகங்கள் நமக்கு எதிராக போலி செய்திகளையே வெளியிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் ஈரான் போரில் தோல்வியடைந்து அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாலும் கூட ஊடகங்கள் நமக்கு எதிராக போலி செய்திகளையே வெளியிடும் என்று குற்றம் சாட்டினார். அமெரிக்காவின் மாபெரும் சக்திக்கும் வலிமைக்கும் முன்னால் ஈரான் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டால் கூட நியூயார்க் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், CNN போன்ற ஊடகங்கள் அமெரிக்காவை ஈரான் புத்திசாலித்தனமான முறையில் வென்றுவிட்டது என்றே தலைப்பு செய்தி வெளியிடும் என்று தெரிவித்தார். மேலும் ஈரான் சரணடையும் நிகழ்வை கூட அமெரிக்கா அடைந்த தோல்வி என்று ஊடகங்கள் தவறாக சித்தரித்து செய்தி வெளியிடும் என்று கூறினார். அவர்கள் தனது நிர்வாகத்திற்கு எதிராக செயல்படுவதோடு முற்றிலும் பைத்தியமாக்கிவிட்டனர் என்று விமர்சித்தார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கான முதலாவது தகுதி சுற்று போட்டியில் குஜராத்தை வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. இமாச்சல பிரதேசம் தர்மசாலாவில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கான முதலாவது தகுதி சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதுகின்றன. டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 254 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் அதிரடியாக விளையாடிய ரஜத் படிதார் 93 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 255 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணி 19 ஓவர்களில் 162 ரன்கள் மட்டும் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதில் சிறப்பாக விளையாடிய ராகுல் திவேட்டியா 68 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் பெங்களூரு அணி 92 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. CBSE பள்ளிகளில் மும்மொழி திட்டத்தை முன்பே அறிவித்தபடி 3 ஆண்டுகளுக்கு பிறகே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அண்ணாமலை கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் எக்ஸ் தளப்பக்கத்தில் விடுத்துள்ள பதிவில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் CBSE அமைப்பு மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பில் இருந்து 3 மொழிகள் கட்டாயம் என்றும் அந்த 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் அறிவித்த போது அந்த முடிவை தானும் வரவேற்றதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிவிப்பில் CBSE 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்குவது 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2029-2030 கல்வி ஆண்டிலிருந்து மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்ததாக தெரிவித்துள்ளார். மே 15ஆம் நாள் CBSE பள்ளிகளுக்கு அனுப்பியுள்ள புதிய சுற்றறிக்கையில் இந்த கல்வியாண்டிலிருந்தே 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்கியுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். மிகவும் குறுகிய காலத்திற்குள் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றொரு புதிய மொழியை கற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது குழந்தைகளுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அவர்களின் மொத்த கல்வித்திறனையும் பாதிக்கும் என்று தெரிவித்துள்ளார். அதிகாரிகளின் ரீல்ஸ் சோதனைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திண்டுக்கல்லில் தமிழ்நாடு FL2 கிளப் சங்க தலைவர் வீரபாண்டி செய்தியாளர்களிடம் பேசினார். திண்டுக்கல்லில் தமிழ்நாடு FL2 உரிமம் பெற்றவர்கள் சங்கத்தின் அவசர பொதுக்குழு கூட்டம் தாடிக்கொம்பு சாலையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது.
இந்த கூட்டத்திற்கு பின் சங்கத்தின் மாநில தலைவர் வீரபாண்டி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது புதிய முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கும் அமைச்சர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். உறுப்பினர்கள் மூலம் நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களின் சங்கத்தின் கிளப்புகளுக்கு ஆங்காங்கே சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழக அரசின் சார்பாக முதல் சட்டமாக தாங்கள் கொண்டு வந்த, அதாவது FL2க்கு சரியான ஒரு 11-11 அந்த சட்டத்தையும் வெளிச்சந்தையிலே வெளி மார்க்கெட்டில் விற்கக்கூடிய கள்ளத்தனமாக விற்கக்கூடிய சில்லறை விற்பனையாளர்களை தடுத்தும் நீங்கள் செய்திருப்பது நாங்கள் எங்கள் FL2 சங்கத்தின் சார்பாக முழுமையாக இந்த அரசை பாராட்டுகிறது. தமிழ்நாட்டில் பெண் குழந்தை தொடர்பான மிக கடுமையான வழக்கில் கூட காவல்துறை அதிகாரிகள் நகைச்சுவையாக சிரித்து கொண்டு பேசியது வேதனை அளிப்பதாக இடதுசாரி மாணவர் இயக்கங்கள் தெரிவித்துள்ளன. கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே இடதுசாரி மாணவர் இயக்கங்களும் இளைஞர் இயக்கங்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பாலியல் வன்கொடுமை கண்டித்து முழக்கமிட்டதுடன் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கடந்த மே மாதம் 21ஆம் தேதி கோவை மாவட்டம் சூலூர் பகுதியிலே ஒரு 10 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் தமிழ்நாட்டில் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு அரசு பொறுப்பேற்றிருக்கிற நிலையில் அந்த அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் தமிழ்நாட்டினுடைய பெண்கள் பாதுகாப்பு என்பது முக்கியமாக பாதுகாக்கப்படும், குறிப்பாக தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் ஒழிக்கப்படும், அதன் மூலம் பெண்கள் பாதுகாப்பு என்று தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலே பேசினார்கள். அதை நம்பி தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள், இளைஞர், மாணவர்கள் என அனைவரும் வாக்களித்து அவர்களை இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிற்கு உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இது போன்ற ஒரு சம்பவம் என்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது, மிகுந்த கண்டனத்திற்குரியது. தமிழகத்தில் இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கும் விஜய் எல்லாவற்றையும் சரி பண்ணுவார் என்று பாடகர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். குரு பரிகார தலங்களில் முதன்மையான திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலில் திரைப்பட பாடகர் வேல்முருகன் வழிபாடு செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்கள், பெரியவர், தாய்மார்கள், குழந்தைகள் ஆகியோரிடம் ஒரு மிகப்பெரிய புகழுடைய உச்ச நடிகராக இருந்த விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் சிறப்பாக செயல்படுவதாகவும் தெரிவித்தார். இப்போ கூட்டம் இருக்குமோ, மக்கள்லாம் வந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்திலே தான் நானும் வந்தேன். ஆனால் இங்கே பார்த்தா அவ்வளோ அழகாக ஏற்பாடு செஞ்சு ஒவ்வொரு மக்களும் அப்படியே நின்று நிதானமாக சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அழகாக குரு பகவானுடைய அருளை பெற்றுட்டு போகிற மாதிரி இன்றைக்கி எனக்கும் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குது. அதாவது குரு பகவான் எனக்கு இந்த அருளை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி எல்லாரும் நல்லா இருக்கணும், குரு பகவானுடைய அருளும் அவருடைய பார்வையும் எல்லாருக்கும் கிடைக்கணும். ரொம்ப சந்தோஷம். குருவே நமக, குருவே நமக. செங்கம் நகராட்சி ஆணையரை கண்டித்து அனைத்து கட்சி வார்டு உறுப்பினர்களும் மாதாந்திர கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகராட்சியில் உள்ள 18 வார்டு உறுப்பினர்கள் கடந்த 5 மாதங்களாக முறையாக கழிவுநீர் கால்வாய், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை சரிவர செய்யவில்லை என பலமுறை கோரிக்கை வைத்தனர். இருப்பினும் ஆணையர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் மாதாந்திர கூட்டத்தை புறக்கணித்து திமுக, அதிமுக உட்பட அனைத்து கட்சி வார்டு உறுப்பினர்களும் ஆணையரை கண்டித்து வெளிநடப்பு செய்தனர். பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை முழுமையாக நிறைவேற்றாமல் இருப்பதால் வார்டு உறுப்பினர்கள் வார்டு பகுதியில் சென்று பொதுமக்களை சந்திக்க முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக வார்டு உறுப்பினர்கள் பெரும் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நொடிக்கு 4000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நொடிக்கு 2000 கன அடியில் இருந்து 4000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஐந்தருவி, மெயின் அருவி, சினிஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து பாய்ந்தது. இருந்த போதிலும் தற்போது வரக்கூடிய இந்த நீர்வரத்து மேலும் அதிகரிப்பதும் குறைவதும் கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவை பொறுத்து உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மனைவியின் கள்ள தொடர்பு குறித்து நடவடிக்கை எடுக்காத காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வரகூரை சேர்ந்த பூசைமணி ஜெயந்தி இணையருக்கு திருமணமாகி 20 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. இந்நிலையில் ஜெயந்தி வேறொருவருடன் தொடர்பில் இருந்துள்ளார். இது தொடர்பான படம் வெளியான நிலையில் அதில் இருந்த செல்வம் மீது சங்கராபுரம் காவல் நிலையத்தில் பூசைமணி புகார் அளித்திருந்தார். காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பூசைமணி தனது வீட்டில் நஞ்சு அருந்தி உயிரை மாய்க்க முயன்றுள்ளார். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர்.
இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத காவலர் மீது உயர் அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். அவதூறாக விமர்சனம் செய்த திமுகவை கண்டித்து திண்டுக்கல்லில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட உதயநிதி ஸ்டாலின் 20 ஆண்டுகளாக திமுகவின் முதுகில் ஏறி சவாரி செய்த காங்கிரஸ் திமுகவின் முதுகில் குத்தியுள்ளது என்றும் ஒவ்வொரு முறை காங்கிரஸ் ஜெயிப்பதற்கும் திமுக தான் உழைத்துள்ளது என்றும் பேசினார். இதற்கு கண்டனம் தெரிவித்து திண்டுக்கல்லில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்ட மாநகர காங்கிரஸ் தலைவர் துரை மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியம், மேற்கு மாவட்ட தலைவர் சுவாமிநாதன், காங்கிரஸ் மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுகவுக்கு எதிராக முழக்கமிட்டனர். குடியாத்தத்தில் உள்ள அனைத்து ஏரிகளையும் தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள அனைத்து ஏரிகளையும் நீர்நிலைகளையும் தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கங்கள் சார்பில் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் எதிரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்துக்கு சங்கத்தின் மாவட்ட செயலர்கள் சாமிநாதன், மகேஷ் பாபு, நிர்வாகிகள் துரைசெல்வம், பிரேம்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் குடியாத்தம் மோர்தானா அணையை சுற்றுலா தலமாக்க வேண்டும் என்றும் விவசாயிகளின் நலன் கருதி மாட்டு சந்தையை அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். மேலும் குடியாத்தம் வட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையம் தொடங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. திண்டுக்கல் ஒய்யம்மார்பட்டி காளியம்மன் பகவதி அம்மன் கோயில் வைகாசி திருவிழாவில் பால்குடம் எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திண்டுக்கல் ஒய்யம்மார்பட்டியில் இந்து அறநிலைத்துறைக்கு உட்பட்ட காளியம்மன் பகவதி அம்மன் கோவிலின் வைகாசி திருவிழா நடைபெற்று வருகிறது. மே 19ஆம் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா வரும் நிகழ்வுகளும் நடைபெற்று வந்தன. நேற்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த பால்குட ஊர்வலம் நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தது. பால்குடங்கள் கோயிலை வந்தடைந்ததை தொடர்ந்து காளியம்மன் மற்றும் பகவதி அம்மன் மூலவர் சிலைகளுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். பொதுமக்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் உலக நன்மை வேண்டி மாவட்ட ஜோதிட நல சங்கம் சார்பில் யாகங்களுடன் குருபெயர்ச்சி விழா நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்ட சோதிட நலச்சங்கம் சார்பில் உலக மக்கள் நன்மைக்காக 4ஆம் ஆண்டு குருபெயர்ச்சி விழா நடைபெற்றது. மல்லம்மாள் காளியம்மன் திருக்கோயிலில் மாவட்ட ஜோதிடர் நலசங்க தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. செயலாளர் ரமேஷ் பாபு, பொருளாளர் ராஜு, மகளிரணி மாவட்ட தலைவர் ஆனந்த பிரியா, நிர்வாகிகள் கோடை செல்வி, யோகேஸ்வரி, மோகன் ஆகியோர் முன்னிலையில் குருபெயர்ச்சி விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் உட்பட முக்கிய பிரமுகர்கள், ஆன்மீக பெரியோர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் மின்கம்பி அறுந்து விழுந்து பசுமாடும் கோழிகளும் உயிரிழந்துள்ளன. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நேற்று காலை முதல் வெயில் கடுமையாக காய்ந்தது. மாலையில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்றுடன் குளிர்ச்சியான காற்று வீச தொடங்கியது. இதில் ஆங்காங்கே மரக்கிளைகளும் மரங்களும் சாய்ந்தன. தொடர்ந்து பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. இதில் சோளிங்கர் அடுத்த பாண்டியநல்லூரில் பானவாபுரம் கூட்டு சாலை அருகே உயரழுத்த மின்கம்பி அறுந்து விழுந்ததில் விவசாயி பெருமாள் வளர்த்து வந்த பசுமாடும் 6 சேவர் கோழிகளும் மின்சாரம் தாக்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தன. அதேபோல் சோளிங்கர் நகராட்சியில் பல்வேறு பகுதிகளில் மரங்களும் மின்கம்பங்களும் சாய்ந்தன. பாதிப்புக்குள்ளான இடங்களை வட்டாட்சியர் முரளி, வருவாய் ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன், கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆகியோர் பார்வையிட்டு பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் கூறினர். தொடர்ந்து சீரமைக்கும் பணியை விரைவுபடுத்தினர். குடியாத்தம், பேர்ணம்பட்டு உள்ளிட்ட மலை கிராமங்களில் பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் 250 வாழை செடிகள் சேதமடைந்துள்ளன. வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் 108 டிகிரி பதிவாகி வருகிறது. தொடர்ந்து வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டு வந்தனர். இதற்கிடையே காலை முதலே கடும் வெயில் சுட்டெரித்தது. மாலையில் திடீரென சூறைக்காற்றுடன் மழை பெய்ய தொடங்கியது. சுமார் 30 நிமிடங்கள் நீடித்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் பேர்ணம்பட்டு உப்பரப்பள்ளி கிராமத்தில் சூறைக்காற்றால் விவசாயி பாபு நாயுடு என்பவரின் விவசாய நிலத்தில் சுமார் 250க்கும் மேற்பட்ட வாழை செடிகள் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. இதனால் விவசாயி வேதனை அடைந்துள்ளார். புதுக்கோட்டை அருகே உள்ள பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன. புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட நாய்ப்பள்ளம் பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் குடோனில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்து உடனடியாக பிளாஸ்டிக் குடோன் உரிமையாளர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர்.
இந்த தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு நேரில் வருகை தந்த புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா விபத்து நடந்த பகுதியை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கோவில்பட்டி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே புளியங்குளத்தில் உள்ள காட்டுக்கோவில் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கட்டிடத்தில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்து வந்தனர். இந்நிலையில் இரவில் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட வெடி விபத்தில் அந்த கட்டிடம் முற்றிலுமாக தரைமட்டமானது. இந்த விபத்தில் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த புளியங்குளத்தை சேர்ந்த ஐயப்பன், விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த மாலதி ஆகியோர் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் சூரிய பிரகாஷ் என்பவர் படுகாயமடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோவில்பட்டி தீயணைப்பு துறையினர் இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்த உடல்களை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் படுகாயமடைந்த சூரிய பிரகாசினை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனை தகவல் அறிந்த கோவில்பட்டி வட்டாட்சியர் ஹியூமன் சுமங்கல், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெகநாதன், தாசில்தார் அப்பனராஜ் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஆலங்குடியில் உள்ள நாமபுரீஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற குரு பயிற்சி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நகரில் உள்ள நாமபுரீஸ்வரர் கோயிலில் குரு பயிற்சி விழாவையொட்டி குரு பகவானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. முன்னதாக குரு தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு சங்கல்ப அர்ச்சனை செய்யப்பட்டு பட்டு உடுத்தி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்காக இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தொடர்ந்து இணைந்து செயல்படும். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக தில்லிக்கு செல்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய். பிரதமர் மோடி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோரை சந்திக்க திட்டம். ஈரான் போரில் தோல்வியடைந்தால் கூட ஊடகங்கள் நமக்கு எதிராக போலி செய்திகளையே வெளியிடும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கான முதலாவது தகுதி சுற்று போட்டி. குஜராத்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய பெங்களூரு அணி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.